இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் கொஞ்சம் பரபரப்பெல்லாம் அடங்கி இன்றைக்கி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபில்லர் எபிசோட் தான். எல்லா சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ மேஜர் சீரியல்ஸ் பாக்யலட்சுமி, பாண்டியன் ஷோஸ், சிறகடிக்க ஆசை எல்லாத்துலேயுமே முதல்ல எடுத்த உடனே இந்த வாரத்துக்கு ஒரு பீக் கொண்டு போயிட்டு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எபிசோட்லேயே ஓரளவுக்கு பீக் வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருக்கு. இதில் இப்போ கதிரை அடித்தது அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களில் இன்னமும் வீட்டில் ஒரே கோபமாகவும் அப்செட்டாகவும் தான் இருக்காங்க கோமதி. ஸோ கோமதி வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட இந்த பாருங்கள், இனிமே இந்த விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க, இந்த நான் தான் கதிர் கல்யாணத்தை நடத்தி வச்சேன், ராஜி வேற ஒரு பையனோட ஓடி வந்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே பேசினா தங்கமயில் இருக்காங்க. ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயத்தையே ஓடி போய் மாமாட்ட போட்டு தரவங்க நம்ம மூலமாக தெரிய வேண்டிய விஷயத்த நம்ம தெரியவே வேணாம் நினைக்க வேண்டிய விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். மீனா சொன்ன உடனே கரெக்டு தான் அப்படின்ட்டு, ஆனால் அவங்க மாமா மேலே நான் கோவமாக இருக்கேன், அவர் நான் சும்மா விடமாட்டேன், அவர் நான் பேசவே போகிறதில்ல அப்படின்ட்டு கோமதி கோவமாக போகிறாங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிட எல்லாரும் உட்காரும் பொழுது தட்டை மொட்டுன்னு வைக்கிறது, பாத்திரத்தை கொண்டு போய் டம்முன்னு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறாங்க. அவர் தட்டு என்ன விலை வைக்கிறது தெரியுமா, பழைய தட்டு, அதனால தான் கொஞ்சம் தாங்குது அப்படின்லாம் பேச, எங்கள் வீட்லேயும் பழைய தட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஜிங் சக்னு வந்துட்டாங்க தங்கமயில். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், எப்போ பார்த்தாலும் அந்த காலங்கிறீங்க அப்படின்னு அரசியலாம் கேட்க உடனே என்ன இருந்தாலும் அந்த காலத்தோட வேல்யூ தனி தானே அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில் பேசி முடிச்சு கோவமாக இருக்க கோமதியை பற்றி கவலையே படாமல் கிளம்பி போயிட்டார் பாண்டியன். அவருக்கு அவங்க கோவமாக இருக்காங்க கூட தெரியவே இல்லை. இப்போ பரிமாறி முடிச்சு இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. தங்கமயில் இல்லாமல் தங்கமயில் உட்காந்து சாப்பிடுமா, நீ என் கூட ஒன்று வேலை செஞ்சு கிழிக்க வேணாம் அப்படின்ட்டு ராஜி, மீனா, கோமதி 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது நான் பரிமாறுறேன்னு வராங்க தங்கமயில். என்ன இந்த வேலையும் செய்ய விட மாட்டேறீங்க, இதையாச்சும் பண்ணுறேனே அப்படின்னு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு செய்ய ஆரம்பித்த உடனே டக்குன்னு லைட்டாக கோத்து விடுற மாதிரி ராஜி கிட்டக்க, உன் ஹஸ்பண்ட் அடிச்சிருக்காரு மாமா, உனக்கு கோவம் வரலையா அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிறது தானே, இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான், எங்கள் அப்பா சித்தப்பா கூட தான் என் அண்ணன் அடிப்பாங்க அப்படின்னா, அண்ணன் வேற புருஷன் வேற, கோவம் வரலையா, நீ பேசாமல் சகஜமாக பேசுகிற, ஈவன் அத்தை கூட கோவமாக இருக்காங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரலன்னு அமைதியாக இருக்குன்னு விட்டுறாங்க. உடனே சேனல் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, என்னால் ஏற்றி விடலாங்கிறதான் மனசில் இருக்கா, என்ன தான் மனசில் இருக்குங்கிறது தெரில தங்கமயிலுக்கு. ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மொட்டை மாடியில் உட்காந்து கதிர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கலாம் பேசிட்டு, இதுக்கப்புறம் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு சூரிய வம்சம் மாதிரி மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி நான் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறேன், மொத்த நம்ம குன்னக்கூடிய எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் வாங்கிடுறேன், வாங்கிட்டு இங்கே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்களா, இந்த வீட்டையும் அப்பா கிட்டேருந்து நான் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பங்களா கட்டித்தரேன் அப்படி இப்படிலாம் வேறு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே மீனாவும் வந்துடுறாங்க, ராஜியும் வந்துடுறாங்க, எல்லாரும் உட்காந்து ஒன்றா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, உங்களை மகாராணி மாதிரி நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருப்பீங்க, நீ அந்தளவுக்கு நான் வளர்ந்து காமிக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காரு கதிர். கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது இந்த வைபு. இவங்க ஹாப்பியாக இருக்கிறதுனால டக்குன்னு இவர் என்ன சொல்கிறார், பழனி வேலை பண்ணால் இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் எங்கள் கூட தூங்கிக்கிட்டுமா, நாங்கள் 4 பேர் ஒன்றா முன்னாடி மாதிரி இருந்துக்கிறோமே அப்படின்னா, சரி ஓகே நான் என்ன கேட்டால் பண்ண போகிறீங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ராஜியும் சரின்னு போயாச்சு. ஆனால் கீழே இருக்க இந்த தங்கமயிலுக்கு இது தெரியல. மேலெல்லாம் சிரித்து பேசி, அது மட்டும் இல்லாமல் சரவணன் முன்னாடி அவருடைய முன்னாள் காதலிக்கு எழுதின கடிதங்கள்லாம் அந்த கவிதைகள்லாம் எழுதியிருந்தார்கள், அந்த கவிதையெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்னடா காணான்னு தேடி அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த தங்கமயில் ஒரு கட்டத்துக்கு மேலே மொட்டை மாடிக்கே வந்தால் எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அண்ணன் என்ன பண்ணுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபேஸை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்ல, ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்போ கீழே வரலையா அப்படின்னா, நீ பூமையில் நான் வந்துடுறேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னா, வந்துடுவீங்கல்ல சீக்கிரம் அப்படின்னா, போ அப்படின்னு அனுப்பிவிட்டுட்டு, நான் போகலன்னா கோச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா கோச்சுப்பாங்களா, சரி ஓகே அப்படின்னா நாங்கள் அனுப்ப மாட்டோமே அப்படின்னு செந்தில் சொல்ல, உடனே இல்லை எப்படியோ 4 மணிக்கு எந்திரிக்கிறவ நான் சீக்கிரம் தூங்கிடுவா, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம வராட்டியும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாரு. இவர் சரின்னு இவங்களாம் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மட்டும் அப்படியே உள்ளும் அந்த எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கீழே தங்கமயில். ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் கொஞ்சம் பரபரப்பெல்லாம் அடங்கி இன்றைக்கி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபில்லர் எபிசோட் தான். எல்லா